வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஐயோ, எவ்வளோ நாங்க ரசிச்சிருக்கோம் தெரியுமா உங்களை வந்து படங்கள்ல பார்த்து. அதுவும் முக்கியமா பசங்களாம் வந்து இவ்வளோ அழகா ஒரு பொண்ணா, அதாவது வீட்டுல வந்து ஒரு ஆசை இருக்கும்ல, கல்யாணம் பண்ணி அழகா இப்படி ஒரு பொண்ணு இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு, நான் சொன்ன மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு அழகான, பட் பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் டூ. ஐ ஹாவ் டு மென்ஷன் தட் டூ. மெய்யழகன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் சொல்லுங்க. மெய்யழகன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். கொஞ்சம் முன்னாடி மைக் கிட்ட. ஓகே, டீசர் பாத்தீங்களா? சத்தமே இல்ல, சத்தமே இல்லைன்னு ஒரு பேர் சொல்லும்போது அத்தனை ஆண்களும் அமைதியா இருக்கிறது நல்லா இருக்கா? எனக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஃபேவரட் பார்ட் சார் வந்து அரவிந்த் சார் வந்து நான் கேட்டேன் சொல்லுவார், ரொம்ப க்யூட்டாக இருந்தது சார். ஆக்சுவலாக ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா நானும் ஆடியன்ஸ் மாதிரியே வெயிட் பண்ணுறேன் 27th படம் பார்க்கணுன்னு. 96 எப்படி மேஜிக் பண்ணதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது எப்படி என்ன பண்ண போகுதுன்னு நானும் வெயிட் பண்ணுறேன். ஆல்ரெடி மியூசிக் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆல்பம் இவ்வளோ பிடிச்சிருக்கு. அதுக்கு பிரேம் சாருக்கு, கோவிந்த் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோ சோல்ஃபுல்லான மியூசிக். கமல்ஹாசன் சாரோட சாங் அண்ட் அருள்மை சாங் வந்து நெக்ஸ்ட் லெவலாக இருக்குது சார். நான் வந்து 1 hour அழுதுகிட்டே இருந்தேன். அருள்மை சாங் ஐ டோன்ட் நோ வை, அது ப்ளே லூப்பில் அப்படியே வந்துட்டே இருந்தது. அப்படியே தெரியல எனக்கு. நான் தெரியாமல் என் சின்ன வயசுக்கு போயிட்டேன். அம்மா ஞாபகம் வந்துட்டாங்க. அந்த பியூர் லவ் வந்து நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை சார் இப்போ வரைக்கும். அது ஆக்சுவலாக சேட் தான். இது வரைக்கும் நான் தேடிட்டே இருக்கேன், அந்த பியூர் லவ் எனக்கு கிடைச்சதில்லை. ஸோ அவ்வளோ டச் பண்ணது. இந்த மூவி என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. அந்த சாங்கே அவ்வளோ டீப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலி. நான் ஒரு பாட்டாக இருக்கேன் இந்த படத்துலன்னு. யா, எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருக்கிறது. அண்ட் சக்திவேலன் சார் சொன்ன மாதிரி நம்ம ஊருக்கே வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு அருமையான கதை. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து சில ஞாபகங்கள்லாம் வந்திருக்கும்ல, மெமரிஸ் ஃப்ரம் சைல்டுஹுட். உங்களுக்கு ஊர் கனெக்ட் ஏதாவது ஒன்று கிடச்சிதா? சைல்டுஹுட்டா? ஆக்சுவலாக நாங்கள் சிட்டியில் தான் ஹைதராபாத். சிட்டியில் வளர்ந்த பொண்ணு மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களே. ஸோ அவ்வளோ இமோஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கல்ல. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ரைட் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ரைட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக அமையணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையும் கூட. ஸோ எனிதிங் எல்ஸ் யூ வாண்ட் டு டெல் யுவர் ஃபேன்ஸ்? நிறைய பேருக்கு ரொம்ப நாள் எதுவும் சொல்லாமல் இருக்கீங்க, டக்குன்னு சொல்லிடலாமா? வாட் யூ வாண்ட் டு டெல் தெம்? ஃபேன்ஸ்க்கா என்ன சொல்லணும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இப்போதுக்கும் வந்துட்டே இருக்கும். ரொம்ப பாசிட்டிவாக ஃபீட்பேக் கொடுப்பாரு. நீங்கள் பண்ணணும் படம் ஏன் பண்ணலன்னு சோஷியல் மீடியாவில் எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி நன்றி. இன்னும் மென்மேலும் பல படங்கள், பல சக்ஸஸ்ஃபுல் ஹிட்ஸ் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஸ்ரீதிவ்யாவோட நடிப்பை நாங்கள் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய வந்து திரையில் பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். டேக் யூ சீட் மேம். தேங்க்யூ, நன்றி. அண்ட் அடுத்ததாக எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ப்ளஸ் அவரோட விஷஸ் எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் டு ஆல் ஆஃப் அஸ். சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி மிஸ்டர் சக்திவேலன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். மெய்யழகன் இதோட சாங் சில கிளிப்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஜல்லிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது, தமிழில் டைட்டில் இருக்குது, தமிழ் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, கிராமம் சார்ந்த படமா அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இஏமாலில் இப்படி ஒரு ஃபங்க்ஷனா? இது என்ன கனெக்ட்? இந்த கனெக்டை தான் வந்து இயக்குனர் கையில் எடுத்திருக்காரு. சென்னை பொதுவாக எல்லாருக்கும் வந்து 2வது தாய்மடி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ள சென்னையில் இருக்கிறவங்கள ஒரு 80% பேர் வந்து புலம்பெயர்ந்தவர்களாக இருப்பாங்க. இது சென்னை மட்டும் இல்லை, அது திருச்சியாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், கிராமத்திலிருந்து நகர்மயமாதல் நோக்கி நகர்றதுக்கான தேவை இங்கே நிறையா இருந்துச்சு. நம்ம வேலை பார்க்குறதுக்காக, நம்ம தொழில் செய்கிறதுக்காக, நம்மளோட பிழைப்புக்காக, நம்ம தலைமுறையிலையோ நம்மளுடைய அப்பா தலைமுறையிலையோ நம்மளுடைய தாத்தா தலைமுறையிலையோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்திருப்போம். அந்த புலம்பெயரும் பொழுது, புலம்பெயர்ந்ததுக்கு பிறகு ஒரு பொட்டல் காட்டிலிருந்து ஒரு நல்ல கட்டமைப்புள்ள ஒரு நகரத்தை நோக்கி நகர்கிறோம்.
அது நமது காலகட்டமாக இருக்கட்டும், நமது அப்பாவோட காலகட்டமாக இருக்கட்டும். இதெல்லாம் நகர்ந்து இவங்களுக்கு போதுமான கல்வி, அடிப்படை வசதி, கட்டமைப்பு, வேலை இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா கூட அவங்களோட ரூட், அவங்களோட ரியலான வாழ்விடம், அவங்க வாழ்ந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பூர்வீகமாக இருக்கும். நம்ம நிறைய இருக்கோம். இப்போ இங்கே இவ்வளோ பேர் இருக்கீங்க. நான் வழக்கமாக இதை வந்து ஒரு ப்ரெஸ்ஸுக்கு பேசுகிற மாதிரி என்னால் பேச முடியாது. இங்கே இத்தனை பேர் இருக்கீங்க. சென்னையை தாய்மடியாக எடுத்துக்கிட்டு இங்கே வந்து தங்கியிருந்து வேலை பார்த்து ஒர்க் பண்ணி வசிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நம்ம பார்த்துருப்போம், நம்மளோட ஹாலிடேக்கு சென்னையிலேருந்து ஒரு பொங்கல், தீபாவளி, நம்மளுடைய வந்து கோடை விடுமுறை, நம்ம இங்கேருந்து அந்த ஊருக்கு போயிருப்போம். அந்த ஊரில் நமக்கும் அந்த ஊருக்குமான பாண்டிங், நம்ம அப்பா அம்மாவுக்கும் நமக்குமான பாண்டிங். இந்த விஷயம் சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை வந்து மிக சரியா நுட்பமாக கையாண்ட ஒரு திரைப்படம் வந்து இது வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒன்று நகரத்தை நோக்கிய படமாக இருக்கும், அல்லது கிராமத்தை நோக்கிய படமாக இருக்கும். கிராமமும் நகரமும் ஒரு பக்காவாக பிளண்ட் பண்ண ஒரு ஃபிலிம் தாங்க நம்ம மையழகன். நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, உங்களால் வந்து முழுக்க உங்களால் ஒரு நகரவாசியாக இந்த மையழகனை 100% உங்களால் ரசிக்க முடிஞ்சிச்சுன்னா, முழுக்க ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்களாலையும் இந்த படத்தை வந்து ரசிக்க முடியும். இது 2 பர்செப்ஷன். ஒரு நகரத்திலிருந்து கிராமம் நோக்கி போனவங்க, கிராமத்திலிருந்து நகரம் நோக்கி வந்தவங்க. இப்போ நம்ம கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கும். அதே மாதிரி எவ்வளவு கிடைச்சிச்சோ அதே மாதிரி நிறைய விஷயத்தை வந்து நம்ம இழந்திருப்போம். நிறைய எல்இடி வெளிச்சத்தில் நம்ம நிலா பார்க்கவே மறந்துருப்போம். சென்னை மாதிரியான ஊரில் நம்ம மெரினா பீச் இல்லாட்டினா 80% குழந்தைங்களுக்கு நிலா பார்க்கறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. நிலா பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி தான் மையழகன். நம்ம வந்து என்னன்னா, நம்மளுடைய ரூட் நோக்கி நம்மளுடைய பார்வை, நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு நாவல் படித்த காலகட்டம் இருக்கும். நம்மளோட அப்பா தாத்தா கட்டத்துல எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க நாவல் படிச்சிருப்பாங்க. அந்த நாவல் படித்தது அடுத்தது என்னவாச்சுன்னா கதை படிக்க ஆரம்பித்தோம். கதை படிக்க ஆரம்பித்தது வந்து மெல்ல மாறி ஒரு பக்க கதையாக சுருங்குச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது டைம் லைனுக்குள்ளே வந்து நின்றுச்சு. ஃபேஸ்புக் போஸ்டாவோ இதுவாவோ பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்தபடியாக அது வந்து ஒரு விஷுவல் மீடியமாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்படி நம்மளுடைய படிக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. விஷுவல் மீடியம் அதிகரிச்சிருச்சு. நான் படித்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்த ஒரு விஷுவல் மீடியத்துக்குள்ளே என்னால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறோம். அப்போ தான் நிறையா திறத்தை செஞ்சாங்க. நிறைய திரைப்படங்கள், நாவல்களை திரைப்படமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறையா ட்ரை பண்ணாங்க. அத்தனை படமும் தோல்வியில் மட்டும் முடிந்தது, எக்ஸப்ட் பொன்னியின் செல்வன், கார்த்திக் சார் நடித்தது. இந்த பொன்னியின் செல்வன் வந்து ஒரு மிகப்பெரிய நாவலை மிகச்சிறிய திரைப்படமாக ஒரு ரெண்டு எபிசோடா அதை எடுத்து படத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த மெய்யழகன் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கடத்தும்னா, ஒரு மெய்யழகன் படம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாவலை வாசிச்சதுக்கு சமமா இருக்கும். இதுக்குள்ளேருந்து பல விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து திரும்ப திரும்ப நீங்க உங்க மனசு நீங்க எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருப்பீங்க, எதுக்காகவோ வாழ்ந்துட்டு இருப்பீங்க, எதை நோக்கியே இயங்கிக்கிட்டு இருப்பீங்க. இந்த ஓட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இந்த ஓட்டத்தை ஒரு இடத்துல நிப்பாட்டி, நீ யாரு, நீ எதை தேடுற, உனக்கான தேவை என்ன அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு படமா தான் இந்த மையழகன் இருக்கும். கார்த்திக் சார், அரவிந்த் சாமி சார், இந்த படத்துக்கு பிறகு அரவிந்த் சாமி சாரை ஒரு நடிப்பு அரக்கனா பார்ப்பீங்க. கார்த்திக் சார் மாதிரியான ஒரு ஹீரோவை தான் ஒரு சொந்த ப்ரொடக்ஷன்ல இப்படி ஒரு படம் நடிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து வியந்து பார்ப்பீங்க. இந்த 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 2 பேரோட உருவம் வந்து நீங்க படம் பார்த்து ஒரு வாரத்துக்கு உங்க மனசை விட்டு அகலாது. எதேதோ பண்ணும். நீங்க படம் பார்த்து கடைசியா அழுதுருக்கீங்களா? இந்த படம் பார்த்து அழுதுங்க. இதுல ஒரு சர்ப்ரைஸ் சொல்றேன், ஒரே ஒரு இடத்துல கூட சோகம் கிடையாது. சோகமே இல்லாம எப்படி அழுவ முடியும்? நிறைய அழ முடியும், நெகிழ்ந்து அழ முடியும். இந்த படத்துல நான் படம் பார்க்கும்போது ஒரு 6-7 இடத்துல அழுதுருக்கேன். படத்துல ஒரு சீன் கூட சோகமான சீன் கிடையாது. இந்த
கார்த்திக் சாரும் அரவிந்த் சாமி சாரும் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி போகும், எங்கெங்கேயோ போகும். ஐயோ எங்க ஆரம்பிக்குது, எங்க போகுது, நான் எங்க இருக்கேன், ஒரு உறவு முறையை பத்தி சொல்லும், உறவு முறையத்தோட முக்கியத்துவத்தை சொல்லும், உறவு முறையில உள்ள குரோதத்தை சொல்லும், துரோகத்தை சொல்லும், நான் எங்க பிறந்தேன், என்னோட ஆர்ஜின் என்ன, என்னோட ரூட் என்ன, எத்தனை விஷயத்த ஒரு படத்துல சொல்ல முடியும். இதை எல்லாத்தையும் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி எப்படி சொல்ல முடியும்? அப்படிதான் ஒரு படம் வந்திருக்கு. இதை வந்து ஒரு சாதாரண படமா நான் வந்து நினைச்சு இதை வந்து ஒரு விநியோகத்திற்கு ஒரு வெற்றி படம் கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுலேயும் நல்ல படம். ஏன்னா இன்னைக்கு ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் ப்ரெஸ் வந்து ஒரு எழுத்தாளனா பேனாவை கையில் பிடிக்கும் பொழுது ஒரு நல்ல திரைப்படம் கிடைச்சா அவங்க குதியாட்டம் போட்டு எழுதுவாங்க. நிறைய நண்பர்கள் ஒரு நல்ல படத்தை நான் வெளியிட்டேன்னா இமீடியட்டா கால் பண்ணி பேசுவாங்க. எனக்கு தெரியும் இந்த படத்துக்கு ஒவ்வொரு பத்திரிகையாளரும் ஒவ்வொரு ஊடகவியலாளரும் ரெக்க கட்டிட்டு பறப்பாங்க. இது அவங்களோட படமா ஓன் பண்ணுவாங்க. தான் இழந்ததை, தான் பெற்றதை, தான் சிந்திச்சதை, தான் நெகிழ்ந்ததை கண்டிப்பா அவங்களோட பேனா எழுதும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். நீங்க இந்த 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 ஈவினிங் டைம் ஒரு சென்னையோட முக்கியமான இடத்துல இவ்வளோ பேர் குழுமி இருக்கீங்க. நிச்சயமா உங்களோட லைஃப் அர்த்தமுள்ளதாக்கும். ஒரு படம், ஒரு நாவல் படிச்ச மாதிரி. நீங்க ஒரு நாவல் படிச்சதுக்கு பிறகு என்னோட வாழ்க்கை வந்து இப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, நான் சொல்றேங்க, நீங்க மெய்யழகன் படம் பார்த்தா உங்களுடைய மனதை லேசாக்கும், உங்களுடைய மனத்தை நெகிழ செய்யும், உங்களை ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக சொல்லும். நீங்க வந்து ஒரு ஆன்மீகத்தில் உள்ளவர் வந்து நான் இமயமலை போயிட்டு வந்தேன், எனக்கு ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் ஒன்று வேணாம். மெய்யழகன் படம் பாருங்க, நீங்க படம் பாருங்க. நீங்க ஒரு ஆக்ரோஷமான ஆக்ஷன் காட்சியையோ இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு பாடல் காட்சியையோ 500 பேர் சேர்ந்து நின்று அடிக்கக்கூடிய ஒரு சண்டை காட்சியோ எதிர்பார்த்து வர வேண்டாம். ரொம்ப நிதானமா உங்க ஃபேமிலியோட வாங்க. முக்கியமா உங்க குழந்தைங்களோட வாங்க. கண்டிப்பா உங்க அப்பா அம்மாவோட வாங்க. அப்பா அம்மா அவங்களுடைய பழைய விஷயங்களை வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. குழந்தைங்க நான் என்னென்னவெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த சென்னையில் இருக்கிறேன், நான் மதுரையில் இருக்கேன், நான் திருச்சியில் இருக்கேன், இந்த குழந்தையெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பைபிள் மாதிரியான படமாக இருக்கும். நான் ரொம்ப நெகிழ்ந்து சொல்கிறேன், இந்த படம் நான் பண்ணுறதை வந்து நான் கிட்டத்தட்ட நான் வந்து தரையில் நடக்கலை, மிதக்கிறேன். அப்படி ஒரு படத்தை எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது வந்து வியாபாரம் கிடையாது. எனக்கு வந்து வாழ்நாளில் சொல்லிக்கிறதுக்கு ஒரு படம். நான் 70 வயசு 80 வயசில் நீ என்ன பண்ணேன்னு சொன்னால் மெய்யழகன்னு ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய படம். நீங்க எல்லாரும் இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க. மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணுங்க. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நான் திடமாக சொல்கிறேன், நான் படம் பார்த்து 7-8 தரம் அழுதுருக்கேன். நான் சமீபத்தில், ஏன்னா டெய்லி காலையிலேருந்து ஒரு வாரத்துக்கு மினிமம் 4 ப்ரிவியூ படம் பார்க்குறேன். நான் படம் பார்த்து எனக்கு மறந்து போயிடும். எல்லா படமும் இதுக்கு அடுத்த சீன் என்ன வரும், இன்டர்வலுக்கு என்ன வருங்கிற மூடோட தான் நான் உட்காந்துருப்பேன். அழகா ஒரு ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னை எங்கெங்கேயோ அழைச்சிட்டு போறாங்க. நான் பிறந்த மண்ணை அழைச்சிட்டு போறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய போர்க்கள ஏரியாவுக்கு அழைச்சிட்டு போறாங்க, அடுத்தடுத்த ஏரியாவுக்கு அழைச்சிட்டு போறாங்க. நான் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு சாதாரண திரைப்படம் அல்ல, மக்களின் வாழ்க்கை முறையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய திரைப்படம். அதை வெளியிடுறதுல நான் மிகப்பெரிய சந்தோஷம் அடைகிறேன். இப்படி ஒரு படத்தை மிகப்பெரிய பொறுப்போடு எடுத்த 2D என்டர்டெயின்மெண்ட், சூர்யா அண்ணா, ராஜசேகர் பாண்டியன் அண்ணன், கார்த்திக் சார், இவங்க எல்லாத்துக்கும் நான் வந்து மிகப்பெரிய நன்றி கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.